ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இலங்கை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு பேபால் தொடர்பான முக்கிய விஷயம் ஒன்று அவங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அந்த வகையில் பேபால் நிறுவனம் அண்மை காலமாக தங்களுடைய ஆக்டிவிட்டீஸை இலங்கையில் ஆரம்பித்து இலங்கையில் இருக்கக்கூடிய இணைய வாடிக்கையாளர்களும் தங்களுடைய பயன்களை பெறக்கூடிய மாதிரி அவங்க அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இருந்த போதிலும் அதில் சில குறைகள் காணப்படுது. உதாரணமாக பேபாலில் பொறுத்தவரையில் சென்டிங் மணி ஆப்ஷன் மட்டும்தான் இலங்கையில் இருக்குது. ரிசீவ் மணி ஆப்ஷன் இதுவரைக்கும் அறிமுகப்படுத்தப்படவில்லை. இந்த ரிசீவ் மணி ஆப்ஷன் அப்படின்னா என்னென்று கேட்டிங்கன்னா, சென்டிங் மணி என்று சொல்கிறது பேபாலில் இருந்து மற்ற மக்களுக்கு நாங்கள் பணத்தை சென்ட் பண்ண முடியும். ரிசீவ் மணி அப்படின்றது மற்ற மக்கள் பேபாலோடாக எங்களுக்கு பணத்தை அனுப்ப முடியும். இலங்கையை பொறுத்தவரையில் ரிசீவ் மணி இதுவரைக்கும் அறிமுகப்படுத்தப்படையில் அது ஒரு பெரிய பின்னெடுப்பாக இருந்து கொண்டிருக்குது. அந்த வகையில் ஒரு முக்கியமான நபர், இவருடைய பெயர் சுபுன் புத்தஜீவா. இவர் www.change.org என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபல்யமான மனு அனுப்பக்கூடிய இணையதளத்தில் அவர் ஒரு மனுவை தயார் செய்திருக்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெட்டிஷன். இதுக்குரிய லிங்கை நான் என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே இந்த பேஜுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இந்த பெட்டிஷன் ஆனது கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாலேயே ஆரம்பிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நபர்களை தன்னுள்ள சேர்த்து கொண்டிருக்குது. இது எப்போ 10,000 நெருங்குமோ அந்த நேரம் 3 நபர்களுக்கு இதனுடைய பிரதி சென்றடையும். அதையும் இந்த நபர் இங்கே எங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. உதாரணமாக கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா, பேபால் பிரைவேட் லிமிடெட், இந்த 3 பேருக்கும் இந்த பெட்டிஷன் 10,000 ரீச் பண்ண உடனே சென்றடையும். இதுக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய பெட்டிஷன் ஃபார்மில் உங்களுடைய பெயர், அதோட லாஸ்ட் நேம், இதில் ஒரு வெளியீடான இமெயில், அதோட உங்களுடைய கண்ட்ரி, அது எப்பயுமே ஸ்ரீலங்காவாக இருக்கும், இதில் உங்களுடைய சிட்டி, அதோட பேபால் சம்மந்தமாக நீங்கள் உங்களோட மனசில் என்னத்தை எதிர்பார்த்துருக்கிறீங்க, அது சம்மந்தமாக நீங்கள் என்ன கருத்தை சொல்ல போகிறீங்க என்றதை இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதோட இதில் ஃபேஸ்புக் மூலமாக மற்ற நண்பர்களுக்கும் இந்த பெட்டிஷன் ஃபார்மை சென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதோட நீங்கள் இந்த சைன் என்ற பட்டனை கிளிக் பண்ணால் இந்த பெட்டிஷன் பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களில் நாங்களும் ஒரு நபராக மாறிடுவோம். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 7,888 சப்போர்ட்டர்ஸ் இருந்துட்டு இருக்கிறாங்க. 10,000 ரீச் பண்ணுறதுக்கு 2,112 பேர் இன்னும் தேவைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பெட்டிஷன் ஃபார்மில் நாங்களும் சிக்னேச்சர் பண்ண கீழே இருக்கக்கூடிய 2,112 மிகவும் வேகமாக குறைஞ்சிடும். குறையும் பட்சத்தில் இந்த பெட்டிஷன் மிக விரைவாக இந்த குறிப்பிட்ட 3 துறையினருக்கும் அனுப்பப்படும். அப்படி அனுப்பப்படும் பட்சத்தில் பேபால் ரிசீவ் மணி ஆப்ஷன் இலங்கையில் அறிமுகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு எங்களை கிட்டிட்டு அப்படின்றது தான் அர்த்தம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதுவரைக்கும் 7,888 சப்போர்ட்டர்ஸ்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய இந்த பெட்டிஷன்றை மீதம் இருக்கக்கூடிய தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்து கொடுத்து இலங்கையிலேயும் ஏனைய நாடுகள் போன்று இணையதளம் மூலமான மேம்பாடுகள் மிகவும் துரிதமாக அமையணும் அப்படின்ற ஒரு நற்செய்தியோட மீண்டும் இது போன்ற முக்கியமான செய்திகளை இலங்கை உங்களுக்கு வழங்குறதுக்காக காத்துட்ருக்கு அப்படின்றதை நாங்கள் இத்தருணத்தில் தெரிவித்துக்கொள்கிறோம். காரணம், இலங்கை என்று சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான நோக்கம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆன்லைன் யூசர்ஸ், அதாவது இணைய பாவனையாளர்களுக்கு தமிழ் மூலமாக கருத்துக்களை வெளிக்கொணர்வதற்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைய, அதனால் இலங்கை
எதிர்வரும் காலத்தில் இந்த தேவைகளை பூர்த்தி செய்து தரும் என்றதை சந்தோஷமாக தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.